அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ரெண்டாவது, இந்த வெள்ளாடு இருக்குது பாருங்க, கண்ட தலையை தின்னும். ஆனா செம்மறி ஆடு புல்ல மாத்திரம் தான் சாப்பிடும். இந்த இடத்துல புல்லு இல்லாத ஒரு இடம், ஆனா இந்த இடத்துல கொண்டு போய் தலையை அங்க கொண்டு போய் விடணும். புல்லு சாப்பிடாத ஒரு செம்மறி ஆடு இந்த இடத்துல கொண்டு போய் தலையை விட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப யாரோ பிடிச்சு கொண்டு போய் அந்த தலையை கொண்டு போய் அந்த முள் புதல்ல துருத்தின மாதிரியே ஒரு சம்பவத்தை நமக்கு சித்திரமா நம்ம பார்க்க முடியுது. இது யார் செஞ்ச வேலை? இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், என்னோடு கூட யாருமே இல்லை. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், என்னோடு கூட யாருமே இல்லை. அந்த ஆலை மிதித்தனுடைய அந்த ரத்தம் என்னுடைய வஸ்திரத்தின் மேல் பட்டு என்னுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டேன். கரைப்படுத்தி கொண்டேன். நான் ஒருவனாய் ஆலை மிதித்தேன், என்னோடு கூட யாருமே இல்லைன்னு சொல்றாரு. கெத்செமனே தோட்டத்துல எல்லா சீஷனும் கூடி இருந்த வேளையில, கிறிஸ்துவ பிடிக்கிற அந்த சமயத்துல எல்லா சீஷனுமாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் இருப்பேனாக்கோன்னு சொல்லிட்டு வீராப்ப பேசவெல்லாம் சட்டையை கூட விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆளா ஒத்தைக்கா விடப்பட்ட இயேசு அங்க நின்று கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? ஒத்தைக்கு ஒரு ஆளா இயேசு அங்க நிற்கிறார். இங்க வசனம் சொல்லுது, என்னுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தி கொண்டேன். கரை இல்லாதவர், கரை இல்லாத வஸ்திரம், ஆனா கரைப்படுத்தி கொண்டேன். நானே தான் அதுக்கு காரணம்னு சொல்றாரு. கரை இல்லாதவர், பாவம் இல்லாதவர் பாவமாக்கப்பட்டார். கரை இல்லாதவர் கரையாக்கப்பட்டார். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், ஆனால் நமக்காகவே அவர் கரையாக்கப்பட்டார். இது என்ன அர்த்தம் எனக்கு தெரியலையே, நமக்கு புரியல என்று சொல்லி அந்த வசனத்தின் அடிப்படைகளை நம்ம இன்னும் ஆழமாக யோசித்து பார்க்கும்போது அநேக ரகசியங்கள் நமக்கு தெரியுது. கூட்டம் கூட்டமாய் போக வேண்டிய அந்த செம்மறி ஆடு ஒற்றைக்கு இங்கு வர வேண்டிய காரணம் என்ன? ஒற்றைக்கு வர வேண்டிய காரணம் என்ன? சகரியாவுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது, என் தோழனாய் வாளே, என்னுடைய தோழனாகிய புருஷனை வெட்டு. வாளே, என் தோழனாகிய புருஷனை வெட்டு. மேய்ப்பனாகிய தோழனாகிய புருஷனை வெட்டு. மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்குது. மேய்ப்பனை வெட்டுன்னு சொல்லனாக்கா என்ன அர்த்தங்க? அது யார்? அது மேய்ப்பன். அடிக்கடி மேய்ப்பன் மேய்ப்பன், நாளே நல்ல மேய்ப்பன் சொல்றது யார்? அது இயேசு கிறிஸ்து. அந்த மேய்ப்பன் மேய்ப்பன் சொல்றாரு இல்லையா, நான் தான் மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், உங்களை காப்பாத்துற மேய்ப்பன், ஜீவ தண்ணீரடியில் உன்னை கொண்டு போவேன்னு சொல்றாரு. அந்த மேய்ப்பனை வெட்டப்பா. அவன் யார்? அவன் என் தோழன் என்று சொல்லப்பட்டிருக்குது. தோழன், தோழன்னாக்கா என்ன அர்த்தம்? தோளுக்கு சமனானவன். தோளுக்கு சமனானவன். மலையாள புஸ்தகத்துல கூட்டாளி, எந்த கூட்டாளிய வெட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டாளி. தோழன் என்றால் தோளுக்கு சமனானவன். கூட்டாளி என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த 3 பேரும் கூட்டாளிகள், 3 பேரும் தோழர்கள். என்னுடைய தோழன் ஒருத்தன் உண்டு, அவன் ஒரு மேய்ப்பன், அவனை வெட்டு. அப்போ இந்த உத்தரவு யார்கிட்ட இருந்து வருது? பரலோகத்திலிருந்து, சேனைகளின் தேவன் அதை சொல்லி அனுப்புறார். என் தோழனை வெட்டுப்பா, இடையன் சொல்றாரு, அவரை வெட்டப்பா என்று சொல்லி அங்கிருந்தே ஆர்டர் வந்துச்சு. அப்படின்னாக்கா ஒரு ரகசியம் நமக்கு புரியுது. கூட்டம் கூட்டமாய் போக வேண்டிய இந்த ஆடு ஒற்றைக்கு இங்கு வந்ததுடைய ரகசியம் என்ன? யாரோ பிடித்துக்கொண்டு இங்கு நிறுத்தினது போல இருக்கிறது அல்லவா? பரலோக ராஜ்யத்துல என் காரியமாய் யார் போவான் என்று தேவன் கேட்டார். இந்த உலகத்தின் பாவங்களை கழுவி ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படுவதற்காக, வேதனைகளை அனுபவத்திற்காக யார் என் காரியமா போவார்? காபிரியல், நீ போறியாப்பா? நான் போலப்பா, நான் போல. மிகாவேல், நீ போறியா? நான் போகல. சத்தம் வருகிறது, இதோ என்னை அனுப்பும். யார் அது? சத்தம் அந்த திசையை நோக்கி பார்த்தாலே இயேசு வந்து கொண்டிருக்கிறார். ஐயா, நீங்களா போறீங்க? ஆமா. ஐயோ, உங்களுடைய முகத்தை துப்புவாங்களே, பரவாயில்லை. உங்க முடியும் தலையில முள்புடி தரிப்பாங்களே, பரவாயில்லை. சாட்டில அடிப்பாங்களே, பரவாயில்லை. நான் போகலனாக்கா என்னுடைய ஜனங்களை மீட்கவே முடியாது. நான் போய்த்தான் ஆகணும், நான் போய்த்தான் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே பிள்ளையான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு, உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யாத்திராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, கழுதையினுடைய தலையீற்றுகளை எல்லாம், முதலீற்றுகளை ஆண்டவருக்குன்னு சொல்லி பலி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது.
அப்படி தலையீற்றுகளை பலி கொடுக்க உனக்கு இஷ்டம் இல்லைனாக்கா ஒரு ஆட்டின் குட்டியின் மூலமாக அவைகளை மீட்டுக் கொள்வாயாக. கழுதையின் தலையீற்றுகள் எல்லாம் ஆட்டின் குட்டியினாலே மீட்டுக் கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது என்னங்க இது, கழுதைக்கு பதிலா ஆட்டுக்குட்டி? கழுதைய எல்லாருமே புறக்கணிப்பாங்க. கழுதையை யாரும் பார்க்கறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. எனக்கு என்னமோ தெரியல, நான் இந்த சிலோனுக்கு வந்து பல நாளா பார்த்துருக்கிறேன், பல தடவை பார்த்துருக்கேன். ஒரு கழுதையை கூட பார்க்கலைங்க, நான் ஒரு கழுதையை கூட பார்க்கல. ஆனா இந்தியாவில் நிறைய இடத்துல மேயுங்க கழுதைங்க. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. சரி பாருங்க, இப்போ இந்த கழுதையை பார்க்கறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க, ரூபம் அப்படிதான் இருக்கும். சரி, அது பாடினாக்க இஷ்டப்படுவீங்களான்னு பாருங்களேன். பாடினா கழுதை பாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேண்டாம், நீங்க கேள்விப்படவே வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். ஏன்னா அது அழுதாலும் ஒரே ராகம் தான், சந்தோஷமா பாடினாலும் ஒரே ராகம் தான். அதை கேட்கவே நீங்க முடியாது. அது பாடுறதையும் கேட்க முடியாது, பார்க்கவும் நமக்கு இஷ்டம் இல்லை. அது தள்ளப்பட்ட ஒரு மிருகம், பிரியமில்லாத ஒரு மிருகம், அதை காப்பாற்றுறதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஆகவே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஜாதி அது. ஆனால் அந்த ஜாதியில பிறந்த அந்த குழந்தைய குட்டிய மீட்டுக் கொள்ளணும் என்று சொன்னாக்கா, அப்பாப்பா இந்த கழுதை குட்டி ரொம்ப நல்லா இருக்குதுப்பா, என்னத்துக்குப்பா அதை போய் வெட்டுறீங்க, வேண்டாம் அப்படின்னு பிள்ளை யாராவது சொன்னாக்கா என்ன செய்யற, அதை காப்பாற்றப்படணும்னாக்கா ஒரு ஆட்டுக்குட்டியினால நீ அதை காப்பாத்தலாம்னு சொல்றாரு. கழுதைக்கு பதிலாய் ஆட்டுக்குட்டி. இது என்ன அர்த்தம்? அது 14வது வசனத்தில் நீங்க வாசி பாத்தீங்கன்னாக்கா, இது என்ன என்று நாளை உன் மகன் கேட்பான் என்று எழுதப்பட்டிருக்குது. இது என்ன என்று சொல்லி நாளைக்கு கேட்பான். என்னப்பா இது, கழுதைக்கு பதிலா ஆடுன்னு சொல்றாங்களே, என்ன அர்த்தம்னு நாளைக்கு உன் மகன் கேட்பான். இந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட இந்த ரகசியத்தினுடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே, என்னப்பா இது, இது எனக்கு ஒன்னும் புரியலன்னு கேட்பான். அப்போ நீ விளக்கம் சொல்லணும். எப்பா, கழுதை என்று சொன்னால் தள்ளப்பட்ட ஜாதி நம்ம தான். நாமெல்லாம் மனுஷர்கள், நாமெல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியவங்க. ஜென்மத்திலேயே பாவம், பிறப்பிலேயே பாவம் நமக்கு இருக்குது. ஆனா நம்மை மீட்டு கொள்ளணும்னாக்கா ஒரு ஆடு அவசியம். நமக்கு பதிலாய் ரத்தம் சிந்தப்படுதல் அவசியம். அது எந்த ஆடு? அது எந்த ஆடு? அது ரகசியம் எனக்கு புரியலையே. யோவான் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறேன் தேவ ஆட்டுக்குட்டி இவர் தாங்க. இந்த ஆட்டுக்குட்டி தான் உனக்கு பதிலாக வெட்டப்பட வேண்டியது. இந்த ஆட்டுக்குட்டி தான். அருமையான தேவனுடைய மக்களே, இந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாய், இந்த கழுதைகளுக்கு பதிலாய் இந்த ஆடு அங்கு வருகிறது. இப்போ மேல பலிபீடத்துல படுத்திருக்கிற அந்த ஈசாக்கு கட்டவிழ்க்கப்படுகிறான். அவனுக்கு ஆச்சரியம், என்னங்க இது, நான் வெட்டப்பட வேண்டியவனாச்சே, ஏன் கைகள் அவிழ்க்கப்படுது, நான் வெட்டப்பட வேண்டியவன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆடை பிடிச்சு அங்க கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ இவன் கேள்வி கேட்கணும். இவனுக்கு ரொம்ப ஆசை பாருங்க, சின்ன பையன். இந்த ஆட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் போல அவனுக்கு தோணுது. ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி, நாங்க முன்னாடி வர்ற சமயத்துல நீங்க இல்லையே, எப்படிப்பா நீங்க வந்த? கூட்டம் கூட்டமா தான் நீ போவ, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உனக்கு இருக்குது, ஆனா ஒத்தைக்கு இங்க எங்கப்பா நீங்க வந்த அப்படின்னு கேள்வி கேட்கும் போது இந்த ஆட்டுக்குட்டி என்ன சொல்ல தெரியுமா? ஈசாக்கே மகனே, உனக்காக தான்டா நான் கூட்டம் கூட்டமா போக வேண்டியவன். நானு தூதர்களும் கேராபிங்களும் சேராபிங்களும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிப்பாடி நான் அந்த கூட்டத்துக்கு மத்தியில வாழுகிறவன் நான். அதனால்தான் அவருக்கு பேரு துதிகளுக்கு மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். கூட்டத்தின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் உனக்காக ஒத்தைக்கு தனி மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, நீ மறிக்க கூடாது என்பதற்காக, நீ வேதனைகளை அனுபவிக்க கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் அவதாரம் செய்தார். இப்ப நீ புரிஞ்சு கொண்டையா? நான் இப்ப முடிக்க போறேன். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி நம்ம சமாதானத்தோட போகலாம். அதுக்கப்புறம் பாட்டு இல்லை, ஒண்ணும் இல்லை, நம்ம சந்தோஷத்தோட நம்ம திரும்பி போறோம். ஒரே ஒரு உதாரணம் யோசனை பண்ணி பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை பார்க்கும்போது எனக்கு ஒன்னும் வேதனையே தோணலீங்களே, என்னமோ சிலர் அழுகுறாங்க, எனக்கு அழுகையே வர மாட்டேங்குது, ஏதோ துக்கமா இருக்குது. ஆமாங்க, பாவம், ரொம்ப அடிப்பட்டா ரொம்ப வேதனையா இருந்திருக்கும், இப்படிலாம் நினைக்கிறேன் தவிர என்னுடைய உள்ளத்துல வேதனை இல்லை. ஏன்னாக்கா நீங்க அதை உணராததுனாலதான் உங்களுக்கு அந்த வேதனை புரியல. ஸ்காட்லாந்து யார்டுன்னு சொல்லப்படுகிற இடத்துல ஒரு மாட்டுக்கார பையன் ஒருத்தர் தான். அவன் மாடுகளை மேய்ச்சிட்டு இருப்பான். அந்த வழியா ஒரு ட்ரெயின் வரும். ட்ரெயின் வரும்போது இவன் டாட்டா காமிக்கிறது வழக்கம். ஓடி போவான், டிரைவருக்கு டாட்டா காமிப்பான். இது பல மாசமா இந்த வழக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் ஜோன்னு மழை பெய்யுது. மழை தண்ணி அடிச்சு ஓடிட்டு இருக்குது. இந்த பையன் மரத்தடியில உட்காந்துட்டு இருக்கிறான். மழை எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் இந்த தண்ணி ஓடத வேடிக்கை பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்துட்டு போறான். தண்டவாளத்துக்கு மேல நடந்து போகும்போது அங்க ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ்ல தண்ணி நிறைச்சு ஓடிட்டு இருக்குது. மரம், செடி, பழம் எல்லாம் அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆசை. வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு தண்ணி எல்லாம் குறைஞ்சிருது. குறைஞ்சி பார்த்தா அந்த பாலத்துக்கு மேல இருக்கிற தண்டவாளம் அங்க இல்லை. என்னாச்சு அந்த தண்டவாளம்? எப்படி போச்சு அது? ஆமா, இப்ப தண்டவாளம் இல்லையே. ட்ரெயின் இப்ப வேகமா வந்தா என்ன நடக்கும்? வேகமா வரும், அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துரும், எல்லாரும் செத்து போயிடுவாங்க. இப்படி யோசனை, ஐயோ இப்ப நமக்கு டாட்டா காமிக்கிற டிரைவர் ஒருத்தர் வரணுமே. அந்த சமயத்துல தூரத்துல கூன்னு ட்ரெயின் சத்தம் கேக்குது.
இதை பார்த்தோன்னா ஐயோ எப்படியாவது நிறுத்தணுமே, நான் எப்பவுமே நான் டாட்டா காமிக்கிற டிரைவர் இல்லவா இது, எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே, அவருக்கு இங்க மாதிரி பிரிட்ஜ் உடஞ்சது அவருக்கு தெரியவே தெரியாது, எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப துடியா துடிக்கிறான். உடனே என்ன பண்றான், அவனுக்கு ஒண்ணுமே தோணல, கையை ஆட்டிட்டே போறான். டிரைவர் டிரைவர் வண்டி நிறுத்து டிரைவர், வண்டி நிறுத்து டிரைவர். டிரைவர் பார்த்தார், என்னடா இது, இந்த பையன் வழக்கத்துக்கு மீறி ஓடி வந்துகிட்டே கையை காமிக்கிறானே, டாட்டா காமிக்கிறானே. ஓ இன்னைக்கு மழை பெஞ்சால அவசரமா போகணும் போல இருக்குது, அதனாலதான் ஓடிக்கிட்டே டாட்டா காமிக்கிறான். உடனே டிரைவரும் டாட்டா காமிச்சாரு, டாட்டா டாட்டா. உடனே இவன் பார்த்தான், ஐயோ நான் சொல்றது புரியல டிரைவர், நான் டாட்டா காமிக்கல, இங்க பிரிட்ஜ் உடஞ்சிருக்குது, அதனாலதான் ஒன்னு நிறுத்து டிரைவர், தயவுசெய்து நிறுத்து சொல்லிட்டும் கேட்கல. உடனே இவன் 2 கையும் ஆட்டுறான். டிரைவர் வேண்டாம் டிரைவர், நிறுத்து டிரைவர், வண்டி நிறுத்து டிரைவர். டிரைவர் பார்த்தாரு, இது என்ன இவன் 2 கையும் ஆட்டுறானே, ஓ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு, அதனால தான் குஷியோட 2 ஆட்டுறான்னு சொல்லிட்டு இவரும் 2 கையை வச்சு இப்படி ஆட்டினாரு. இதை பார்த்தோன்னு அவனுக்கு ரொம்ப வேதனை ஆச்சு. ஓ டிரைவர் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை, இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை, இவர் எப்படி புரிய வைக்கிறது. இவன் யோசனை பண்ணான், நான் ஒரு காரியம் செய்யறேன், தண்டவாளத்துக்கு மத்தியில போய் நிப்பேன், கையை நீட்டிட்டு நிப்பேன், டிரைவர் வண்டியை நிறுத்துன்னு சொல்லுவேன். நான் குறுக்க நின்னதுனால டிரைவர் நான் பண்ண, டே மடையா ஏன்டா நிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரேக்கை போட்டு நிறுத்தி என்னை வந்து அடிக்கிறதுக்கு போவான். அப்ப நான் சொல்லுவேன், டிரைவர் அங்க பிரிட்ஜ் உடஞ்சிருக்குது, அதனால தான் நிக்கிறதுக்கு நான் உன்னை இங்க வந்து குறுக்க நின்னு அப்படின்னு சொல்லுவேன். அப்ப டிரைவர் என்ன செய்வான், சபாஷ் தம்பின்னு சொல்லி தட்டி கொடுப்பார். இப்படிலாம் அவன் யோசனை பண்ணி கற்பனை பண்ணான். தண்டவாளத்துக்கு மத்தியில போய் நின்னுக்கிட்டான், கையை நீட்டினான், டிரைவர் நிறுத்து டிரைவர், நிறுத்து டிரைவர். ஆனா வண்டி ஜிகு 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 ஜிகுன்னு வந்துட்டு இருக்குது, நிக்கவே இல்லை, ஸ்பீடும் குறையவே இல்லை. அவன் பார்த்தான், ஐயோ என்ன பிரேக்க போடலையே, டிரைவர் என் மேல ஏத்துருவே டிரைவர், உன்னை ஆபத்துல காப்பாற்றணும் நீங்க, வேணாம் டிரைவர் நிறுத்து டிரைவர், நீங்க எல்லாமே செத்து போயிடுவீங்க, தயவுசெய்து நிறுத்து டிரைவர். கையை காட்டுறான் தெரியவே இல்லை. டிரைவர் பாக்குறாரு, ஆமா இந்த பையன் தண்டவாளத்துக்கு மத்தியில போனானே, இந்தாண்ட வந்துட்டானா, இல்ல சார் வரவே இல்லை, இந்த பக்கம் வந்துட்டானா வரவே இல்லை, ஐயோ எங்க போயிட்டான் அவன். இப்படி யோசிக்கிறதுக்குள்ள கடக்குன்னு மேல ஏறி போச்சு வண்டி. பிரேக்க போட்டு வண்டி நிறுத்தியாச்சு. ஐயோ என்ன பைத்தியக்கார பையன், ஏன் இப்படி குறுக்க போய் நின்னா, இவ்வளவு நாள் டாட்டா காம்பா ஓரத்துல நின்று டாட்டா காம்பானே, இவனுக்கு என்ன வந்துச்சு, நடு தண்டவாளத்துல போய் இப்படி பைத்தியக்காரமா நின்று இருக்கானே. உடனே வண்டியில் இருக்கிற ஜனங்கள்லாம் கீழே இறங்கினாங்க. இறங்கி, இவனுக்காக என்னத்துக்கு இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்றீங்க, சும்மா அதை தூக்கி அண்ணனை போட்டு நமக்கு போலாம், அடுத்த மீட்டிங்லாம் நம்ம போகணுங்க, என்னமோ சொல்றாங்க. அவன் சொன்னான், இல்ல பல மாசங்களாய் எனக்கு டாட்டா காமிச்சவன். உடனே தன்னுடைய கிளீனரை பார்த்து சொன்னான், அவனுடைய உடம்பு சரீரம் சதையெல்லாம் பிச்சு எடுத்து ஒரு கூடைக்குள்ள போடுப்பா என்று சொன்னான். சக்கரத்துல எல்லாம் கை சிக்கி கிடக்குது, கால் சிக்கி கிடக்குது, அதெல்லாம் பிச்சு எடுத்து கூடைக்குள்ள போனான். டிரைவருடைய நான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்டவாளத்து மேலேயே நடந்து போனா அங்க பார்த்தா பிரிட்ஜ் உடஞ்சிருக்கிறத பார்த்தோன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ இதுக்கு தான் அவன் ஓடி வந்திருக்கிறான், இதுக்கு தான் அத்தனை முறை கை காமிச்சிருக்கிறான், யாரும் அவனை திட்டாதீங்க, யாரும் திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவனை யாரும் திட்டாதீங்க. அதுக்குள்ள அவனுடைய சரீரத்தெல்லாம் கூடைக்குள்ள வச்சாங்க. தலை எங்கேயோ உருண்டு இருந்துச்சு, அந்த தலையை எடுத்து அந்த கூடையில் மத்தியில வச்சாங்க. கண்ணு திறந்த மாதிரியே செத்து போயிருக்கிறான். அந்த திறந்த மாதிரியே டிரைவரை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. டிரைவர் கிட்ட போகும்போது அந்த தலை அவனை பார்த்து பேசுற மாதிரியே இந்த டிரைவருக்கு, போ டிரைவர், ஏன் டிரைவர் வண்டியை நிறுத்தவே இல்லை, உனக்காக தானே நான் குறுக்க நின்னேன், நீ வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக தானே நான் குறுக்க நின்னேன், என் மேல ஏத்துட்டிய, ஏன் டிரைவர் என்ன ஏத்துனேன், இப்படி கேட்கிற மாதிரி இருந்துச்சு. டே மகனேன்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சார். சுத்தில நின்றவங்களாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அருமையானவர்களே, இந்த சம்பவத்துக்கு பிறகு ஊர் போய் சேர்ந்ததுக்கு பிறகு இந்த சரீரத்தை எடுத்து ட்ரெயினில் வந்த அத்தனை ஜனங்களும் இறங்கி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ஒரு போர்டு ஒன்று எழுதி ஊர்வலமாக கொண்டு போனாங்க. அந்த போர்டில் எழுதியிருந்தது, எங்களுக்காக மரித்தவன். இந்த சம்பவத்தை கேட்குற உங்களுடைய கண்கள், பலருடைய கண்கள் கலங்குகிறத நான் பார்க்குறேன். நடந்த ஒரு சம்பவம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான். இந்த சம்பவத்தை நீங்க நேர்ல பார்க்கல, அந்த பையனை நீங்க நேர்ல பார்க்கல, அந்த டிரைவரை நீங்க பேர்ல பார்க்கல, ஆனா உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற வேதனை நான் புரிந்து கொள்ள முடியுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் வேதனை படக்கூடாதுன்றதுக்காக அவர் கல்வாரி மேட்டில் அனுபவிச்ச வேதனை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க முடியுமா? தெய்வமே, நான் செஞ்ச தப்புக்கு நீரேப்பா அடிபட்டீரு, நான் மறிக்க வேண்டியவனாச்சே, நான் செத்து போக வேண்டியவன் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்துல நம்ம கண்ணீர் விட்டு, ஆண்டவரே எனக்காகவே நீர் வந்தீரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், என்னை கழுவி எடுப்பா, உங்களுடைய ரத்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இந்த அடிப்படையில் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோம் பாருங்க, அதுதான் ஜெனியன் கிறிஸ்தவன் சொல்ல முடியும். பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ கல்யாணத்துக்காகவோ கிறிஸ்தவங்களா மாறினா பரலோகம் போக முடியாது. இந்த அடிப்படையில் என் ஒவ்வொருத்தனுக்காகவும் கிறிஸ்து மரித்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். சற்று நேரம் அமைதியாய் கண்களை மூடுவோம். யாரையும் பார்க்க வேண்டாம். உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்திலும் பிரச்சனை இருக்குது இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலும் வேதனை இருக்குது இல்லையா? இன்னைக்கு ராத்திரி அந்த வேதனைக்காகவே தான் ஏசாமி வந்தார்னு வேத புத்தகம் சொல்லுதே. பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே கிறிஸ்து வந்தார். 2 நிமிஷம் தயவுசெய்து யாரும் எந்திரிச்சு போகாதீங்க. 2 நிமிஷம், இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நேரம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுடைய பிரச்சனைக்காகவும் ஜெபம் பண்ண போறேன். எந்திரிச்சு போக வேண்டாம்.
நீ என்னென்ன பாரத்தோட அங்க வந்திருக்கிறியோ அந்த பாரெல்லாம் இப்ப கர்த்தர் தீர்த்து வைக்க போறார். வேதனையோட வந்திருப்பேன், வியாதியோட வந்திருப்பேன், சொல்ல முடியாத வேதனை உன்னால மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளவே முடியல, அப்படி உன்னை அழுத்திட்டு இருக்குது இல்லையா? ஆனா நல்ல நண்பன் இயேசு கிறிஸ்து உன் பக்கத்துல வந்து நிக்கிறார். உனக்கு தெரியுமா? உனக்காகத்தான். ஏமா உன் வேதனை தீர்க்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். நீ ஏமா மனுஷனை தேடி போற? மற்றவர்களை தேடி ஏன் போற? உன்னுடைய பிரச்சனைக்கு நான் போதுமே. ஒவ்வொரு நாள் காலையிலயும் ராத்திரியும் உன் பக்கத்திலே நான் வரேன். நீ என்னை அலட்சியப்படுத்திட்டு போறியே. காலையில எந்திரிச்சோன்னா என்னோட கூட ஒரு வார்த்தை கூட நீ பேசுறதே கிடையாது. எத்தனை நாள் ஜெபம் பண்ணாம நீ போயிருந்திருக்கிற. நான் உன்னை இவ்வளவு தூரம் நான் காப்பாத்திருக்கிறேனே, என்னை ஏன் நீ வேதனைப்படுத்துற என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீ பதில் சொல்ல போற? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கேட்கலாம். கர்த்தாவே, ஆமாண்டவரே, உண்மை நான் வேதனைப்படுத்துறது நான் தான். சற்று நேரத்துக்கு முன்னாடி சகோதரன் சொன்னார் இல்லையா, சிலுவையில அரைஞ்சது நாம தான் சிலுவையில அரைஞ்சோன்னு சொன்னாரு. ஆமாமா ஐயா, ஆமா, நீ தான் சிலுவையில அரைஞ்சிருக்கிற. நீ செய்யற ஒவ்வொரு தப்புகளும் அவர் சிலுவையில அறையப்படுது. அவர் சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தடவை நான் அடிக்கப்பட்டேன், நீ ஏன் என்ன திரும்ப திரும்ப சிலுவையில அறையிற? நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் நான் சிலுவையில அறையப்படுறேன், நான் ஒரு தடவை அடிப்பட்டது போதாதா என்று சொல்லி கண்ணீரோடு அவர் கேட்கிறார். நீ என்ன பதில் சொல்ல போற? ஆண்டவரே, என்னை மன்னியும் சுவாமி, உண்மை நான் பல முறை வேதனைப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய ஜெப குறைவுகள் வேதனைப்படுத்திருக்குது. என்னுடைய குடும்பத்துல நான் நடந்துகிட்ட முறை மற்றவங்களுடைய மனசை வேதனைப்படுத்துற மாதிரி நான் நடந்துகிட்டேன் சுவாமி. அதெல்லாம் கூட உனக்கு வேதனைப்படுத்திச்சு இல்ல, என்னை மன்னிச்சிடும் சுவாமி. இனிமே நான் யாருடைய மனசையும் நான் புண்படுத்த மாட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நான் ரகசியமான பாவத்துல எல்லாம் நான் ஈடுபட்டேன் சுவாமி, என்னை மன்னிச்சிடும் கர்த்தாவே. கேளு, அந்த ரத்தம் இப்போ உன்னை மன்னிக்கும். 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச பாவமா இருந்தாலும் சரி, இப்போ தேவன் கழுவுவார். இப்போ இந்த நிமிஷத்துல தேவனுடைய ரத்தம் உன்னை கழுவி எடுக்கும். எத்தனை பேருக்கு அந்த ரத்தத்தின் கழுவுதல் வேணும்? எத்தனை பேருக்கு கர்த்தாவே இன்னைக்கு ராத்திரி என்ன கழுவிடும் சுவாமி? நான் செய்த துரோகத்தினால்தான் இன்னைக்கு நான் குடும்பத்துல வேதனை அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கையில ஏமாற்றத்துக்கு காரணம் நான் ஜெப குறைவுதான் கர்த்தாவே. உண்மை நான் நேசிக்கிற விதமா நான் நேசிக்கல. எனக்காக உங்களுடைய கைகளிலே அடிக்கப்பட்டீர், கால்களிலே அடிக்கப்பட்டீர், தலையெல்லாம் வேதனை, உங்களுடைய முகத்துல துப்புனாங்களே சாமி. இந்த காரியத்தை நான் ஒரு நாள் கூட யோசிக்கவே இல்லை. ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி நான் தீர்மானம் பண்றேன் சுவாமி, நான் உங்களுடைய பிள்ளையாவே மாறணும்னு ஆசைப்படுறேன் சுவாமி. நான் உண்மை விட்டு ரொம்ப தூரம் நான் போயிட்டேன். நான் விலகி போனதுனால தான் என் மனசுலயும் சமாதானம் இல்லை, எனக்கு ராத்திரி கூட நிம்மதியா எனக்கு தூக்கம் இல்லை, எந்த பாவத்தையும் என்னால் விட்டு விடுறதுக்கு எனக்கு ஒரு சக்தி கூட எனக்கு இல்ல சுவாமி. இன்னைக்கு ராத்திரி என்ன தொடமாட்டீரா? இதோ என்னுடைய தம்பி வந்திருக்கிறான், என் தங்கச்சி வந்திருக்கிறான், என்னுடைய மகன் வந்திருக்கிறான், எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க சாமி, தொடு சாமி. என்னுடைய மருமக வந்திருக்கிறான், என்னுடைய மருமக வந்திருக்கிறான், சொடு சாமி, எப்படியாவது தொடும். அவங்களால எவ்வளவு பிரச்சனை இருக்குது சாமி, என்னுடைய குடும்பத்தை மாத்தி தர மாட்டீரா? கேளுமா ஐயா, கேளு. இது ஜெபத்தின் நேரம், தேவனோடு கூட நீ உறவாடுகிற ஒரு நேரம் இது. கர்த்தருடைய பேச்சை கேட்டு, உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னை நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். கண்களை மூடி இருதயத்தினுடைய கண்களை திறந்தா இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களை நீ பார்க்கலாம், அவருடைய கைகளை நீ பார்க்கலாம், அவருடைய தலையில அடிக்கப்பட்ட அந்த ரத்தம், அந்த ரத்தத்தின் துளிகள் வழிகிறத நீ பார்க்கலாம். இப்பவே நீ பார்க்கலாமே, இப்பவே நீ பார்க்கலாம். நீ கண்களை மூடி இருதயத்தை கண்ட மாத்திர திறந்து பாரு, உன்னுடைய இருதயத்தை திறந்து பார். கர்த்தாவே, நான் இப்ப உன்னை பார்க்கணும் சுவாமி, உன்னுடைய கல்வாரி காட்சியை நான் பார்க்கணும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் கேட்டுப்பார். அந்த ரத்தம் உன்னை கழுவி எடுக்கும். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? இயேசு இந்த ரத்தத்தினால கழுவப்பட்டு எத்தனை பேர் இந்த இடத்தை விட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தீர்மானம் எடுங்க. 2 நிமிஷம் நேரம் உங்களுக்கு நான் தரேன். தீர்மானத்தின் சமயம் இது. இன்னைக்கு முதல் நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படணும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவங்களுக்கு மாத்திரம் நான் முதலாவது நான் ஜெபிக்க போறேன். ஜெபிக்கலாம். 2 நிமிஷம் நேரம் ஜெபிப்போம். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நினைக்கையிலே, உம்மையல்லா வேற தெய்வம் உண்மையாய் இல்லையே. கள்ளனின்று தள்ளிடாமல் அள்ளி என்னை ஆணைக்கவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே. எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரின் ஏசையா. ஏத்தனையாய் துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீ மன்னித்தீ.
ராத்தம் சிந்த வைத்தனே நான் அத்தனையும் என் பாவமல்லோ கர்த்தனேயு அன்பு கீடாய் நீத்தம் செய்வேன் சேவையே ராத்தம் சிந்த வைத்தனே நான் அத்தனையும் என் பாவமல்லோ கர்த்தனேயு அன்பு கீடாய் நீத்தம் செய்வே சேவையே. உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை நினைக்கையிலே. கிருபை நிறைந்த கர்த்தாவே, திரண்டு வந்திருக்கிற இந்த மக்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் என்று நீர் பரிதபித்திர சுவாமி. அதே மக்கள் தான் இவர்கள், அதே மக்கள் தான் சுவாமி. பலமுறை தோற்று போனவர்கள், பலமுறை வேதனையை அனுபவித்தவர்கள் சுவாமி. இதுவரைக்கும் அனுபவித்த வேதனைகள் போதும் இயேசு சுவாமி. இதுவரைக்கும் அனுபவித்த துன்பங்கள் போதும் இயேசு சுவாமி. இதுவரைக்கும் அனுபவித்த வியாதிகள் போதும் இயேசு சுவாமி. இன்றைக்கு ராத்திரியாவது எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று நம்பி வந்திருக்கிறார்களே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்காமல் போனால் யார் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும்? மனமிருங்கும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்ன தெய்வகுமாரா, மனமிறங்கி ஒவ்வொருத்தருடைய சரீரத்தின் தொட்டு சுகமாக்கும், சந்தோஷப்படுத்தும், சமாதானப்படுத்தும். இயேசுவினுடைய ரத்தம் ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு என்னும் நாமத்திலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எல்லாருமாக சேர்ந்து என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்கிற பாட்டை சந்தோஷத்தோடு பாடலாமா? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே, அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினதாலே. நிச்சயம் சாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே, நிச்சயம் சாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. எல்லாரும் பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஜெபம். கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற பேச்சு. கடவுளோடு மனிதன் பேச முடியுமா? கடவுளோடு மனிதன் பேச முடியும். ஜெபத்தின் மூலமாக தவிர வேறு எந்த வழியிலும் கடவுளோடு மனுஷன் பேச முடியாது. நாம் ஜெபிக்கும் போது கண்களை மூடி ஜெபிக்கிற பழக்கத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கண்களை மூடுகிறதனுடைய காரணம் என்னவென்றால், நாம் ஒரு உருவத்திற்கு முன்பதாகவோ அல்லது ஒரு படத்திற்கு முன்பதாகவோ ஒரு விக்கிரகத்துக்கு முன்பதாகவோ நாம் ஜெபிக்கவில்லை. ஜீவிக்கிற தெய்வத்துக்கு முன்பதாக எந்த இடத்திலும் எந்த நிலைமையிலும் நாம் ஜெபிக்க முடியும். ஆகவே இருதய கண்களை திறந்து சரீர கண்களை மூடும் போது தேவனை நாம் தரிசிக்க முடிகிறதா இருக்கிறது. தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆசையோடு கூட இருக்கிறார். ஆகையால் தான் அவருக்கு பெயரே, நம்முடைய தெய்வத்துக்கு பெயரே ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் ஜெபத்திலே கண்களை திறந்து பார்த்து கொண்டு இங்கும் அங்குமாக நடந்து கொண்டு
கால்களை நீட்டிக்கொண்டு ஜெபிக்கிறார்கள் அல்லது படுத்துக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தாங்கள் யாரோடு பேசுகிறோம், யாரோடு ஜெபிக்கிறோம் என்கிற அந்த நிலைமை அவர்கள் அறிந்து கொள்ளாததினாலே தான். ஆகவேதான் அந்த பயபக்தி அவர்களுக்குள் வருவதே கிடையாது. நீ ஜெபிக்கும் போது ஆகாசத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சக்தியுள்ள ஒரு தெய்வத்துக்கு முன்பதாக நிற்கிறாய் என்பதை நீ நினைத்துக் கொண்டால் உன்னை அறியாமலே உனக்கு ஒரு பயம் உண்டாகும், உன்னை அறியாமலே உனக்கு ஒரு நடுக்கம் உண்டாகும். இன்றைக்கு இந்த ஜபத்தை குறித்து அநேகர் அசதியாக கூட காணப்படுகிறதை நான் கவனிக்கிறேன். அநேக கூட்டங்களிலே பார்க்கும்போது இதை குறித்த சரியானபடி நம்பிக்கை இல்லாதவர்களாக நான் பார்க்கிறேன். ஒரு மந்திரி வரும்போது நீ மரியாதை கொடுக்கிறாய், ஒரு ராஜா வரும்போது நீ மரியாதை கொடுக்கிறாய், அல்லது ஒரு பிஷப்போ அல்லது உனக்கு மேலுள்ள அதிகாரிகளோ வரும்போது உன்னை அறியாமல் நீ எழுந்து நின்று மரியாதை கொடுக்கிறாய். ஆனால் ஜீவிக்கிற தேவன் வரும்போது நீ படுத்துக்கொண்டே நீ பேசுவாயா? ஜீவிக்கிற தேவன் உனக்கு முன்பதாக நிற்கிறதை நீ உணர்ந்தால் நீ உட்கார்ந்து கொண்டே நீ பேசுவாயா? முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்ணீரோடு பயபக்தியோடு நீ பேச உனக்கு தைரியம், உனக்கு ஆசை உண்டாக வேண்டாமா? அந்த பயம் உனக்கு ஏன் உண்டாகவில்லை? இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அநேகர் இதை அலட்சியப்படுத்துகிறதை கவனிக்கிறேன். அன்பானவர்களே, தேவனை உண்மையாய் நேசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையானது ஜப வாழ்க்கையாக அமையட்டும். அந்த ஜபம் பயபக்தியோடு கூட இருக்கட்டும். ஜீவிக்கிற தேவன் எப்பொழுதும் உன் பக்கத்தில் நின்று உன் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். 145 சங்கீதம் 18 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபத்திலே நீ மரியாதை கொடுத்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 30 வசனம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனமாக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை நீ கனப்படுத்துகிறாயா? ஜபத்தின் மூலியமாய் நீ கனப்படுத்துகிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு பேசும்போது ஒரு ஆசையோடு கூட நீங்கள் பேச வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது ஓடி வந்து தேவனுடைய பாதத்தில் விழுகிறோம். எத்தனையோ கண்ணீர்களோடு கூட ஆண்டுடைய பாதத்தில் விழுகிறோம். வேதனை வரும்போது மாத்திரம் பக்தி உண்டாகிறது. கஷ்டங்கள் வரும்போது மாத்திரம் இவர்கள் ஜெபிக்க மாட்டார்களா, அவர்கள் ஜெபிக்க மாட்டார்களா என்று சொல்லி ஆசையோடு இங்கும் அங்கும் ஓடுகிறதை பார்க்கிறோம். சந்தோஷமா இருக்கும்போது, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது ஏன் நீ தேவனை தேடக்கூடாது? தேவன் உன்னை அநேக விதத்திலே நீ கேட்காமலே உதவி செய்த போது தேவனை ஏன் நீ துதிக்க கூடாது? அருமையானவர்களே, கஷ்டம் வரும்போது மாத்திரமல்ல தேவனை நோக்கி கூப்பிடுவது, நீ சந்தோஷம் அனுபவிக்கும் போதும் அவருடைய நன்மைகளை யோசித்து ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் நன்றியோடு நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நீ ஜபிப்பது உனக்கு நல்லது. ஜபத்திலே தேவனோடு கூட நீ நல்ல விதத்திலே நீ பேசலாம். உன்னுடைய காரியங்களை நீ நன்றாக சொல்லலாம். எழுதி வைத்து படிக்க வேண்டும் என்பதல்ல, எழுதி வைத்து படிக்க வேண்டும் என்பதல்ல. நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறாயோ அதை நீ சொல்லலாம். இன்றைக்கு அநேகர் புஸ்தகங்கள் வைத்தால்தான், ஜப புஸ்தகங்கள் இருந்தால்தான் ஜபிக்க முடியும். சிறு வயதில் அப்படி பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். வேண்டாம். நம் சிறு பிள்ளைகளுக்கு சின்னதிலிருந்தே பிள்ளைகள் தகப்பனிடத்துல ஏதாவது கேட்க வரும்போது, மகனே முதலிலே தேவனிடத்துல போய் கேளு, கடவுளிடத்திலே முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஆண்டிடத்துல சொல்லிவிட்டு பிறகு என்னிடத்துல வா. சிறு வயதிலேயே அப்படி பேச பழகி கொடுத்து விடுங்கள். தேவனோடு ஜெபிக்க பழகி கொடுத்து விடுங்கள். பிறகு அவருடைய வாழ்க்கையில அவள் தனிமையாக இருக்கும்போது, அவருடைய பிரச்சனை வரும்போது நீங்கள் பயிற்றுவித்த அந்த பாடங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையும் கூட அந்த விதமான ஜப வாழ்க்கையாக அமையட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படியாக அமையும். பிரச்சனைகள் வரும்போதும் அல்லது கண்ணீர்கள் பெருகும் போதும் நீ ஆண்டோடைய சந்நிதியிலே மனம் விட்டு காரியங்களை நீ சொல்லலாம். ஆண்டவர் உனக்கு முன்பதாக அவர் எப்போதும் நிற்கிறார். உன்னுடைய கண்ணீர்களை துடைக்க அவர் ஆசையோடு நிற்கிறார். உன் ஜபத்தை கேட்க அவர் ஆசையோடு பக்கத்தில் வருகிறார். ஆகவே அந்த ஜபமானது அவர் கேட்கிறார் என்கிற விசுவாசம் உனக்குள் வரட்டும். என் தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன். ஆகவே அவர் எனக்கு முன் வந்து விட்டார், அவரோடு கூட நான் பேசிவிட்டேன், இனி நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு கூட நீ போகலாம். ஆகவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் ஜப வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அந்த ஜப வாழ்க்கையானது தேவன் ஜபத்தை கேட்கிறார் என்கிற உணர்வோடு கூட அமையட்டும். எந்த சமயத்திலும் நீ ஜபிக்கலாம், எந்த இடத்திலும் நீ ஜபிக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துவோடு நீ ஜபிக்க நீ பழகிக்கொள். ஆண்டவரோடு பேச நீ பழகிக்கொள். உன் பிரச்சனைகளை ஆண்டவரிடத்திலே சொல்ல நீ பழகிக்கொள். பிரச்சனை வந்த பிறகு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறதை விட பிரச்சனைகளுக்கு நீ சந்திப்பதற்கு முன்பதாகவே, நீ போவதற்கு முன்பதாகவே, ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பதாகவே, அல்லது பிரச்சனைகளை நீ நேரிட்டு சந்திக்க போவதற்கு முன்பதாகவே ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லி, கர்த்தாவே இந்த காரியத்துக்காக நான் சொல்லுகிறேன், நீர் மனமிறங்கி அந்த காரியங்களை வாய்க்க செய்யும், இந்த பிரச்சனைகளை உடைய பாதத்திலே கொண்டு வருகிறேன், அந்த பிரச்சனைகளை நீ சரிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்திலே நீ ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜபத்தை கேட்கிறார். அந்த ஜபத்தை கேட்டு அதை அங்கீகரித்து உடனடியாக உனக்கு வாய்க்கும் கிருபை செய்வார்.
ஆகவே இது வேற ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறதுனால இந்த இயேசுவோடு மனம் விட்டு நீ பேசலாம், மனம் விட்டு பேசலாம். இப்பொழுதும் கூட ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி ஜெபத்தை கேட்கிறவரோடு கூட சற்று நேரம் நாம் பேசலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீ ஜெபத்தை கேட்கிறவர் என்று நாங்கள் கேட்டோம். ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே மனுஷரிடத்திலே நாங்கள் பேசுகிறதை விட, எங்களுக்கு பிரியமானவரிடத்திலே நாங்கள் பேசுகிறதை விட உம்மோடு பேச நாங்கள் அதிக ஆசை கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. ஜெபத்தில எங்களுக்கு சோர்வு உண்டாகாதபடி பார்த்துக் கொள்ளும் கர்த்தாவே. மனுஷனோடு மணிக்கணக்காய் நாங்கள் பேசுகிறோமே, ஆனால் ஜீவிக்கிற தேவனாகிய உம்மோடு இப்படி நாங்களும் ஆசையோடு பேச எங்களுடைய உள்ளத்திலே ஜெப வாஞ்சை எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபத்திலே சோர்வு இல்லாதபடி, ஜெபத்திலே மரியாதையோடும் பயபக்தியோடும் நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்திடணும். அப்படிப்பட்ட உணர்வு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தலும் சுவாமி. வேதனையோடு சமூகத்திலே அவர்கள் வரும்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு அவள் கேட்டுக்கொண்ட எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மேலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் இப்பொழுதே வைக்கப்படுவதாக. இயேசு என்னும் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. நேற்றும்